அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். சண்டே அதுமாக கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈரானுக்கு பயணம் பண்ணிடலாம். நேற்று இரவும் பெரிய அளவுக்கான போராட்டம். நேற்று முன்கூட்டியே என்ன பண்ணிட்டாங்க, பவர் கட் பண்ணிட்டாங்க ஈரான் தரப்பில் இருந்து. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் இன்னும் மோசமாக இருக்குது. நாளுக்கு நாள் ஈரானுடைய அரசாங்கம் அவங்க கையை விட்டு நழுவி சென்றே இருக்கிறது. அங்கே ஆல்மோஸ்ட் இறப்புகள், வீடியோ பதிவுகள், எதிர்த்தரப்புகள் எல்லாம் ஆவரேஜாக சொல்லப்போனால் 1000க்கு மேற்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய மோசமான சம்பவங்கள் ஈரானுக்குள்ளே நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஈரானை பார்த்துட்டு ஈரானில் ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை, அமெரிக்காவை குற்றம் சாட்டினா, பட் அமெரிக்காவுக்குள்ளாரே பெரிய ஒரு பிரச்சனை. குடியேறி அதிகாரிகள் மீது மிகப்பெரிய ஒரு சம்பவம் அங்கே மினிசோட்டான்ற ஒரு பகுதியில். அதுக்கப்புறம் சிரியாவில் நடந்த நிகழ்வு. அப்புறம் ஏமனில் சவுதிக்கு எதிராக திரும்பிய மக்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சண்டே அதுமாக அலசிடலாம். வாங்க நண்பர்களே, ஈரானுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் அவர்கள் முதல் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுறாரு. இது எங்கே நடந்ததுன்னா, லண்டனில் நடந்தது. லண்டனில் அமெரிக்காவில் ஈரானுடைய கொடியை ஒருத்தர் அவசரமாக ஏறி ஈரானுடைய கொடியை மாற்றுறாங்க. அதாவது ஈரானுடைய இப்போ இருக்கக்கூடிய சிம்பிள் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். அதை எடுத்துகிட்டு லைன் வைக்கிறாங்க. அந்த லைனை வச்சுட்டு மறுபடியும் ரேசா பலாவி அவருடைய ஆட்சி மலர வேண்டும் அப்படின்ற மாதிரி அங்கே பொறுத்துறாங்க. பட் பெரும்பாலான போராட்டங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஈரானுடைய கொடிகள் வீழ்த்தப்படுகிறது. புதிய கொடிகள் வைக்கிறாங்க. புதிய கொடிகள்னால் ஏற்கனவே ரேசா பலாவி அவர்களை வீழ்ச்சிட்டு தான் ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்தார். அதுக்கப்புறம் இந்த பழைய கொடியை நம்ம எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. போராட்டம் என்பது நேற்று இரவு உங்களுக்கு ஒரு பக்கம் வீடியோ பதிவும் இன்னொரு பக்கம் வரைபடமும் நான் காட்டுறேன். நான் அதில் தெஹரன் தான் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் தெஹரன் மீதி வருமானு தெரியல. தொடர்ந்து 3 நாட்களாக பற்றி எரித்து கொண்டிருக்கிறது தெஹரன். கொஞ்சம் கூட அவங்களால அணைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் ஐதுல்லா அலி காமேனி அவருடைய சொந்த ஊர் இஸ்ஃபஹான், சிராஸ், அப்புறம் இந்த பக்கம் கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த மாதிரி பகுதியில் பெரிய ஒரு போராட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது தெஹரனுக்குள்ளார பார்த்தோம்னா ரொம்ப ஹை கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க. அந்த பச்சை கலர் இருக்கிறலாம் பெரிய ஒரு போராட்டம், பற்றி எரிகின்ற நகரங்களாக பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய கடைகள் கொளுத்தப்படுகிறது, ஐஆர்ஜிசியோட அலுவலகங்கள் கொளுத்தப்படுகிறது, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருந்தால் அங்கேயும் கொளுத்தப்படுகிறது. என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அரசாங்கம் பவர் கட் பண்ணாங்க. பட் பவர் கட் ஏன்னா மக்கள்கிட்ட செல்லில் சார்ஜ் இருந்தால் தானே அவங்க ரீசார்ஜ் பண்ணுவாங்க, பெரிய அளவுக்கு பண்ணுவாங்க. அதே பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக போயிடலான்னு அவங்க வேறு விதமான ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. அதனால் கட்டுக்குள்ளே வராமல் போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் அங்கே மறுபடியும் என்ன சொல்ல வராங்கன்னா, அமெரிக்கா இன்வால்வ் ஆகாதான்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டிருக்காங்க. பட் அமெரிக்கா ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி இல்லை, 2ஆம் தேதி சொன்னாங்க. இந்த வருடத்தோட 2ஆம் தேதி, இந்த வருடத்தோட 2ஆம் தேதி ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அமைதியாக போராடுற மக்களை கொன்னீங்க அப்படின்னா அமெரிக்கா கண்டிப்பாக அவங்கள ரெஸ்கியூ பண்ண காப்பாற்ற வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டை மறுபடியும் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தாங்க. மக்கள் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஈரானுடைய ஊடகம் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு சொல்லலை. ஆனால் நிறைய மருத்துவமனைகள் ஃபுல்லாக இறந்த உடல்களாக குவிக்கப்பட்டிருக்கிறது. அது அப்ராக்சிமேட்டாக பார்த்தாவே 100-200 தாண்டி இருக்கும். ஆனால் இஸ்ரேல் சார்ந்த ஊடகங்கள்லாம் 2000 பக்கம் சொல்கிறாங்க. நிறைய வெஸ்டர்ன் மீடியாலாம் இல்லை 2000 மக்களே கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. 2000 இல்லைனாலும் ஒரு 500-600 பேராவது மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருப்பாங்க. ரொம்ப கடுமையான பாதிப்புகள். ஐஆர்ஜிசியும் சொல்கிறாங்க, ஐஆர்ஜிசியை பதிலுக்கு அடிக்கிறாங்க. ஈரானில் இதுக்கு முன்னாடி ப்ரோட்டஸ்ட்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான ப்ரோட்டஸ்ட் நடக்கலை. அதை இன்றைக்கி துருக்கி இதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஈரானுடைய ப்ரோட்டஸ்ட் இதற்கு முன்னாடிலாம் நடந்தது. பட் இப்போ கூட நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் அது கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு தான் நினச்சோம் நாங்கள். ஆனால் சூழ்நிலை கையை மீறி போயிட்டுருக்குன்றது தெளிவாக தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் மீறி போச்சு அப்படின்னா ஈரான் அரசாங்கம் மிக மோசமான தருணத்தை எட்டி இருக்கிறது என்பதை உணர்கின்ற தருணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, இது ரொம்ப நெக்கில் இருக்குது, ரொம்ப நெக்கில் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் ஈரான் யார் மீது இந்த கோவத்தை முழுமையாக காட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா, அமெரிக்கா மீது இந்த கோவத்தை முழுமையாக காட்டுறாங்க. இன்றைக்கி ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது மஹார் குலாபாப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஏதாவது மிலிட்டரி ஆக்ஷன்ற பேரில் ஒரு சின்ன சம்பவத்தை பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய மிலிட்ரி பேஸ் எங்கள் சுற்றி மிடில் ஈஸ்டில் ஒரே ஒரு இடத்துல கூட இருக்காது.
காலி பண்ணிவிடுவோம், நாங்கள் முடிச்சுடுவோம். நீங்கள் அப்புறம் இஸ்ரேல் இருக்காங்க பாரு, இஸ்ரேலை எரிச்சிடுவோம். இஸ்ரேல் இதுக்கப்புறம் நீங்கள் தேடினீங்கன்னா கூட கிடைக்காது அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி பேசி தாங்க ஐயா கடைசியில் இப்படி வந்து நிற்கிறீங்க. இல்லை, இந்த நேரத்தில் இவ்வளோ வீரவசனம் தேவையா? போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இங்கே நீங்கள் அமெரிக்காவை மிரட்டியோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்காவை மிரட்டினா இந்த போராட்டம் ஒடுங்கிடும்னு நினைக்கிறாங்களா எப்படின்னு தெரியல. ஆனால் அமெரிக்காவோட முழுமையான கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தாண்டி அமெரிக்கா மீது, இஸ்ரேல் மீது அதிகமாக இருக்குது. வழக்கமாக ஒரு போர் தொடங்கிறதுக்கான சூழல் நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னா, போர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க, போர் கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. நம்ம இதற்கு முன்பே ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போதே பார்த்தோம்ல, பெரிய அளவுக்கான போர் விமானங்களை கொண்டு வந்து சவுதியினுடைய பேஸ்லேயும் அங்கே கத்தானுடைய பேஸ்லையும் நிறுத்தியிருந்தாங்க. அதுக்கான போர் சூழல் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அது இல்லாமல் ஈரானுடைய எல்லை பகுதியை நோக்கி அங்கே பெரிய அளவுக்கு போர்க்கப்பலை வந்து நிறுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதோ தாக்கல் நடத்துவாங்க, அதோ தாக்கல் நடத்துவாங்க எதிர்பார்த்ததுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த தாக்கல் நிகழ்த்தினாங்க. இப்போ வெனிசுலாவில் என்ன நடந்தது? 1 மாதமாக அந்த இடத்துல ஃபுல்லாக டென்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நடத்தலாமா வேணாமான்னு யோசனை பண்ணி திடீர்னு அடித்தாங்க. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஈரானுடைய சூழ்நிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. பக்கத்தில் அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் பெரிய அளவுக்கு குவிக்கப்பட்டிருக்கானா இல்லை. போர் விமானங்கள் கொண்டு அந்த ஏரியா பகுதியில், அதாவது கத்தானுடைய பேஸ்லேயோ வேற எங்கேயோ குவிக்கப்பட்டிருக்கானா இல்லை. இஸ்ரேலும் பெரிய அளவுக்கான ஒரு சாதகபாதமான சூழ்நிலை கண்ணுக்கு தென்படுகிறது என்றால் இல்லை. ஆனால் அமெரிக்கா தாக்கல் நடத்தும் என்று ஈரான் முழுமையாக நம்புகிறது. ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்காங்க. எந்த சூழ்நிலைனாலும் தாக்கல் நடத்துவாங்கன்ற ஹை அலர்ட்டில் இருக்காங்க. மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் திடீர்னு தாக்கல் நடத்தலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி உளவுத்துறை ஏதாவது தகவல் கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. மிக கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுடைய பேஸ் ஒன்று கூட இருக்காதுன்ற மிக கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த எச்சரிக்கையை பார்த்து மகா ஆனந்தம் அடைந்த ஒரே ஒரு நபர் யார் என்றால் ரேசா பலாவி அவர்கள் தான். ஆஹாஹா, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அமெரிக்காவே எதிர்க்கிற துணி வந்து விட்டதா ஈரான்? அங்கே உங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் இறங்கி போராடுகிறார்கள். இதோ வந்து விட்டது, நானும் களத்தில் இறங்குகிறேன், கவலைப்படாதீர்கள் மக்களே, உங்களுக்கான சுதந்திரம் கிடைத்து விட்டது. கூடிய விரைவில் நான் அங்கே இறங்க போகிறேன், இன்னும் திரண்டு வாருங்கள், போராட்டத்தை நடத்துங்கள், உங்களுக்கு பின்பு அமெரிக்கா இருக்கிறது, நான் ட்ரம்பிடம் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு மாதிரி அவர் ஒரு பக்கம் டெய்லியும் ஒரு நைட். ஆனால் தலைவரே இன்னைக்கு வீடியோ போடுங்க அப்படின்னா போதும், உடனே ஈரான் மக்களே உங்களை சுதந்திர வேட்கையை நான் பாராட்டுகிறேன். இன்றைய போராட்டம் மிக திருப்தியாக இருந்தது. நாளை நீங்கள் இன்றும் ஒன்று திரள வேண்டும், ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும், சுதந்திரம் வேண்டும். போதும், இந்த ஆட்சியாளர்கள் அடக்குமுறை போதும், ஒடுக்குமுறை போதும், நான் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று டெய்லியும் இந்த வீடியோ பதிவாக போட்டு அந்த வீடியோ பதிவு அங்கே எந்த அளவுக்கு சர்க்குலேட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அமெரிக்காவும் தயாராக இருக்குன்ற மாதிரி ரேசா பலாவி ஒரு பக்கம். ஈரானுக்கு போகின்ற விமானங்கள் அடுத்தடுத்து எல்லாமே நிறுத்துகிறாங்க. லுஃப்தான்சா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானம் வந்து லுஃப்தான்சானுடைய சேவையை நிறுத்துகிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய அரபு நாடுகள் ஃபுல்லாகவே நிறுத்திட்டாங்க. இப்போ வெளிநாடுகள்லையும் ஈரானுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கனடாவில் பார்க்க முடிஞ்சது, ஜெர்மனியில் பார்க்க முடிஞ்சது, அப்புறம் ஐரோப்பாவிலையும் ஒரு சில பகுதியில் ரேசா பலாவிக்கு எதிராக மீண்டும் அந்த மண்ணரங்கி சென்று ஆட்சியை நடத்த வேணுன்றாங்க. ஆனால் பாருங்கள், ஜனநாயகத்தை விரும்புகின்ற அமெரிக்கா மறுபடியும் எப்படி மன்னராட்சி விரும்புகிறாங்கன்னு தெரியல. ரேசா பலாவி அவர்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து மன்னராட்சி மாதிரி தான் இருந்தது. மறுபடியும் அதை விரும்புகிறாங்களா? இன்னொரு ஆச்சரியம். வெனிசுலாவில் ஜனநாயகம் மலர வேண்டும் என்று தாக்கல் நடத்துகிறாங்க. அதே ஈரானில் மறுபடியும் மன்னராட்சி வர வேண்டும் என்று தாக்கல் நடத்துகிறாங்க. இது இரண்டுத்துக்கான வித்தியாசத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஜெர்மனியில் பெரிய அளவுக்கான போராட்டத்தை பார்க்க முடிகிறது. இதில் நம்ம பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப கவலையாக இருக்கிறது சவுதி மற்றும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான். என்னப்பா ஈரான் நடக்கிற பிரச்சனைக்கும் நம்மளுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னீங்கன்னா, நம்ம சவுதிக்கிட்டேயோ நிறைய ஆயில் வளம் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்டேயோ இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்புலாம் இந்த டாலரை பேஸ் பண்ணி வாங்கக்கூடிய இந்த கான்செப்டை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டோம். அது சவுதி இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்டை முடித்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி? முழுமையாக கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெனிசுலா தான் வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் அதிகமான ஆயில் உற்பத்தி பண்ணுறாங்க, முழுமையாக அமெரிக்கா வசம் போகுது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆயில் பேஸ் இருக்கக்கூடிய நாடு ஈரான், நிறைய கனிம வளங்கள் இருக்கக்கூடிய நாடு. ஈரானும் அவங்க வசம் சென்றுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் சவுதி அரேபியா கிட்ட பெரிய அளவுக்கு வாங்கணும் அப்படின்னா கூட அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷர் படுத்தி எல்லாத்தையும் வாங்க சொல்லுவாங்க.
ஏன்னா அங்கே ரஷ்யா கிட்ட ஒரு ஆயுதம் வைத்திருக்காங்க. பொருளாதார தடையை நீக்கணும்னா நீ என்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க ரஷ்யா அதுக்கு ஒத்துக்குவாங்கன்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஏற்கனவே புடின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நான் இந்த வார் நின்றது அப்படின்னா அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லா நாடுகளையும் வரின்ற பேரில் மிரட்டி தனது வழியில் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த பெட்ரோ டாலரை மறுபடியும் தனது கான்செப்டுக்குள்ளே அமெரிக்கா கொண்டு வருவதற்கான தார்மீக முயற்சியில் செய்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடியும். இதற்கான ஒரு சில அறிகுறிகள் தென்படுகிறது. முடிந்தால் இன்று இரவு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேச விரும்புகிறேன் நான். ஆனால் ஈரான் ஆட்சி வீழ்ச்சி விட்டுறது அப்படின்னா பிரிக்ஸோட கூட்டமைப்புக்கு அடுத்து சமிட்டி அடியுது, மிகப்பெரிய ஒரு அடியாக நம்ம பார்க்க முடியுது. நம்மளையும் ரஷ்யாவையும் கிட்டத்தட்ட கட் பண்ணிடுவாங்க. ஆனால் வருகின்ற ஆட்சியாளர்கள் இல்லை நாங்கள் இணைந்து பயணிக்கிறோன்னு சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த உடனே எதிரியாக பாவிக்கிறதான வாய்ப்புகள் இல்லை. நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஈரான் வீழ்ச்சியை நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறதா? ஆம், கண்டிப்பாக. அதை அவங்களால மீட்க முடியுமா என்னன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பார்க்கலாம். பட் ஆதரவான போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஈரானில். அதனால் ஏதோ ஒரு சிறிய மூலையில் ஒரு 40% நம்பிக்கை இருக்கிறது, 60% வீழ்ச்சி வரும் என்று இருக்கிறது. ஸோ எது ஜெயிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்தது இங்கே ஏமனுக்குள்ளார சவுதி அரேபியா இந்த போராட்டங்களை பார்க்க முடியுது. சவுதி அரேபியாவுடைய பேக்கட் ஃபோர்ஸ் NSF உள்ளே போகிறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க, துவம்சம் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த ஏரியாவே வெற்றி மாபெரும் வெற்றின்றாங்க. STCனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் நாட்டை விட்டு தப்பி ஓடுகிறார். வரலாற்றிலே இல்லாத ஒரு மாற்றம். 2019 முழுமையாக இருந்த அரசாங்கத்தையே தொடச்சிறைச்சி தூக்கி போட்டு மொத்தமாக சவுதிக்கு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அரசாங்கம் வீழ்ச்சி உள்ளலாம், அரசாங்க பகுதிகளை கைப்பற்றலாம், ஆனால் மக்கள் மனதை இன்னும் கைப்பற்றவில்லை என்கிறது அங்கே இருக்கக்கூடிய செய்தி குறிப்புகள். STCக்கு ஆதரவாக சவுதிக்கு எதிராக மக்கள் மிக கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. பெரிய அளவுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஹேடன் போன்ற பகுதியில் மிகப்பெரிய துறைமுகத்தை கைப்பற்றனால வெளியேறணும்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த மக்கள் போராட்டம் வேறு விதமாக வெடிச்சது அப்படின்னா ஏமனும் காலி. ஆல்மோஸ்ட் அங்கேயும் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று தோன்றுகிறது. ஸோ இந்த அரபு நாடுகள் உள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாட்டிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களால ஒன்றும் தடுக்கவும் முடியல, அந்த உள்நாட்டு பிரச்சனையில் பெருசாக விரிவடையவும் முடியலன்னு தெரியுதுல. சிரியாவுக்குள்ளார அதே பிரச்சனை தானே. சிரியாவுடைய ஆர்மி அங்கே குர்திஸ் ரீஜன் அதிகமாக இருக்கக்கூடிய அலிப்போ பகுதிக்கு உள்ளே நுழையிறாங்க. மசூத் அப்படின்ற ஒரு பகுதியை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே பெருசாக கிளைம் பண்ணுறாங்க. பட் குர்திஸ்னுடைய ஃபைட்டர்ஸ் அங்கேயும் இருக்காங்க. நேற்று இரவு கூட தாக்கல் நடத்த முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. அங்கே குர்திஸ்னுடைய ஃபைட்டர்ஸ் லேடிஸ் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் சும்மா கொண்டு குவிக்க. இன்றைக்கி ஈரானில் அமெரிக்கா புதிய அறிவிப்பு கொடுத்தாங்க. சிரியாவுக்குள்ளார ISIS தீவிரவாதிகள் எங்கே இருக்கிறார்களோ தாக்கல் நடத்துக்கான உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டார். யார் சனிக்கிழமை அதுக்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. மேபி இன்று இரவு தாக்கல் நடத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்கோயிங் ப்ராசஸ் கண்டிப்பாக நடத்தான் போகிறாங்க. பெரிய அளவுக்கான உத்தரவு கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வின்னா, இப்போ சிரியானுடைய ராணுவம் யார் எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்குன்னு சொல்கிறாங்க? தீவிரவாதிகளை எதிர்த்து சண்டை போடுறாங்க. யார் அந்த தீவிரவாதிகள்? குர்திஸ் இன மக்கள், YPG PKK இவங்க தீவிரவாதிகள். இவர்கள் ISISக்கு ஆதரவு அளிக்கிறாங்க, அதனால தாக்கல் நடத்துகிறாங்க. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க ISISக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, நாங்கள் ISIS எடுத்து தாக்கல் நடத்துகிறேன்றாங்க குர்திஸ். அவங்க துருக்கி என்ன சொல்கிறாங்க? ISIS பெருசாக இருக்குது, எங்கள் நாட்டுக்குள்ளே ஊடுருவு நடத்துகிறாங்க, நாங்கள் தாக்கல் நடத்துகிறேன்றாங்க. துருக்கியும் சிரியாவும் இணைந்து எதுக்காக போராடுறாங்க? ISISக்கு எதிராக போராடுறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க? ISISக்கு எதிராக தாக்கல் நடத்துறதுக்கான உத்தரவு கொடுத்துருக்காங்க. யாரு தான்ப்பா ISIS? நான் கேட்குறேன். எல்லா நாடுகளும் ஒரே கான்செப்ட் சொன்னால் இவங்க சொல்கிறாங்க நீதான்றாங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க தான்றாங்க, இவங்க சொல்கிறாங்க அவங்க தான்றாங்க. அமெரிக்கா நடுவில் உட்காந்து அடிப்பான்றாங்க. யார் அடிப்பாங்கன்னு எனக்கு புரியல. அமெரிக்கா குர்திஸுக்கு ஆதரவாக்குறாங்க. அதனால் இந்த சிரியா விவகாரத்தை எடுத்தோம்னாவே இந்த மாதிரி ஒரு நாடு நீங்கள் பார்த்துருக்கே முடியாது. ஒரு 12 குரூப் 18 குரூப்பை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் அமெரிக்கா ஓடி என்ன தாக்கல் நடத்துகிறாங்க? ஜுலானி அரசாங்கத்தின் மீது நடத்துகிறாங்களா, இணைந்து தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு தெரியல. இல்லை முந்தா நேற்று வேறு ஐரோப்பா வேற ஓடி ஜுலானி அரசாங்கத்துக்கு பெரிய அளவுக்கான ஆதரவு கரவும் நீட்டியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். ஈரானில் கடுமையான ஒரு போராட்டம், சிரியாவில் தாக்கல் நடத்துவதற்கான உத்தரவு. ஆனால் அமெரிக்காவுக்குள்ளே என்ன நடக்கிறது என்றால், அந்த குடியேற்ற அதிகாரிகளுக்கு எதிராக ICN இருக்காங்களா, அவங்களுக்கு எதிராக 3 மாகாணங்களில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்னும் ஒரு சில மாகாணங்கள்லாம் பார்த்தோன்னா மிக பயங்கரமான ஒரு போராட்டம். ஒரு சில இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக, குடியேற்ற அதிகாரிகளுக்கு எதிராக மிக கடுமையான போராட்டம் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது.
தடுக்க முடியல, தடுமாறிட்டு இருக்குது என்பதும் கூடுதல் தகவல். ஸோ கோட்டசாமி, உங்கள் நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பெருசாக பாருங்கள். நீங்கள் அங்கே ஈரான் மக்களை வந்து காப்பாற்றுன்றது முதல்ல உங்கள் மக்களை முதல்ல பிரச்சனையை தீருங்க என்பது ஒரு கூடுதல் தகவல் இல்லையா? எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறத விட வெளிநாட்டில் எங்கேயோ நடக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? சரி, ஓகே. அது எந்த அளவு கட்டுக்குள்ளே கொண்டு வராங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. தாய்லாந்தில் நேற்று இரவு ஒரு 11 பெட்ரோல் பம்ப் திடீர்னு மர்ம மனிதர்கள் குண்டு வைத்து தாக்குக்கிறாங்க. டமான்னு வெடிச்சு சிதறுது. அந்த 3 முக்கிய பகுதிகள்னா எலா அப்படின்ற ஒரு பகுதி, பட்டானி என்ற ஒரு பகுதி, நார்த் வாட் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த 3மே டூரிஸ்ட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஒன்று. இன்னொன்று, அந்த 3 ரீஜியனில் இஸ்லாமிக் மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன், அதாவது சதர்ன் ரீஜன் சொல்லுவாங்க. அங்கே முஸ்லீம் ரீஜன் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கே கொஞ்சம் பிரிவினைவாதிகள் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அந்த பிரிவினைவாதிகள், அந்த இஸ்லாமுக்குள்ளே நிறைய பிரிவினைகள் இருக்குது. அந்த குரூப்ஸ் யாரோ ஒருத்தர் உள்ள போந்து தாய்லாந்துக்குள்ளார இப்படி ஒரு குண்டு வெடிப்பு. தாய்லாந்துக்குள்ளார பெருசாக இவ்வளோ குண்டு வெடிப்பு பார்த்ததெல்லாம் இல்லை. இப்போ தான் கம்போடியாவுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்து அமைதி ஏற்பட்டது. சீனா வந்து அமைதி ஏற்படுத்தினாங்க. பட் அமெரிக்கா ஹே, நாங்கள் தான் ஹே அப்படின்னாங்க. யாரோ ஒரு ஹே ஒதுங்கு ஹே அப்படின்றோம் நம்ம. ஆனால் இவங்க ஹே என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு அட்டாக் உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. 11 இடத்துல குண்டு வெடிப்பு. யார் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கான விசாரணையை நாங்கள் முடுக்கி வைக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் யூகே 200 மில்லியனுக்கு மேலே ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் தனது இராணுவத்தை அமைதி முடிந்ததுக்கப்புறம் அங்கே போய் தலையிறங்குவதற்காக, எங்கே உக்ரைனுக்குள்ளே தலையிறங்கி ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக. ஆனால் இவங்க நாட்டிலே அங்கே இராணுவ பிரச்சனை பெருசாக இருக்குது. இராணுவ வீரர்கள் பற்றாக்குறையாக இருந்தால் கூட தன் நாடு எப்படி ஒன்று போனால் கூட பரவாயில்ல, உக்ரைனை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக. எப்பயுமே உலகத்தில் ஒரு பிரச்சனைனா யூகேவுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு. அதனால் ஓடி போய் காப்பாற்றுவதற்காக பெரிய அளவுக்கு நாங்கள் நிதிகளை ஒதுக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்றமா சொல்கிறாங்க. ஸோ ஓகே, பார்க்கலாம். நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் கியூ ரீஜியன் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. பெரிய இடங்களில் தொடர்ந்து ரஷ்யா அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. இவங்களும் பதிலுக்கு பெல்க்ரோத் ரீஜியனில் அதிகமான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ரவிக்குமார் சோமுடைய தொடக்க பகுதி, கிரீன்லாந்துக்குள்ளார இராணுவம் கண்டிப்பாக கைப்பற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்பவம் நம்பர் 1 நான் இரவு வீடியோ பதிவில். சம்பவம் நம்பர் 2, இஸ்ரேல் ஹை அலர்ட்டில் இருக்கிறாங்க. எந்த நேரத்தில்னாலும் ஈரான் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த 2 பரபரப்பான செய்திகளுடன் இரவு காத்திருங்கள் ரவிக்குமார் சோமு சேனல். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.